ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மசாலா வேர்க்கடலை நல்லா சூப்பராக முறுமுறுப்பாக எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்தாவே போதும். அதை வச்சு குயிக்காக நீங்கள் இந்த மசாலா வேர்க்கடலை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு காஞ்ச வேர்க்கடலை 100 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ப்ளஸ் காஷ்மீரி சில்லி தூள் நம்ம சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒன்று தனித்தனியாக எடுத்துருக்கோம். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இந்த மசாலா வேர்க்கடலை நல்லா சூப்பராக வரணும் அப்படின்னா அந்த வேர்க்கடலையில் அந்த கடலை மாவு எவ்வளோ அழகாக கரெக்டாக கோட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இதோட சுவை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மேல் மாவு வேர்க்கடலையில் கரெக்டாக பக்குவமாக நம்ம பிசையணும். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வேர்க்கடலையையும் சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து தான் நம்ம பிசையணும். நிறைய தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடலை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் உதிரியாக உங்களுக்கு போட வராது. இது எப்படி நம்ம பிசையணும் அப்படின்னா எல்லா கடலையிலையும் நல்லா ஈவனாக அந்த கடலை மாவு கோட்டாக இருக்கணும், ப்ளஸ் உதிரியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிரட்டிக்கோங்க. நம்ம காமிக்கிற மாதிரி பிரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கடலையில் ஈவனாக கடலை மாவு நல்லா கோட்டாயிருக்கு. ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு ஸ்லோ பண்ணிட்டு தான் கடலையை நம்ம போடணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கடலை உடனே கருகிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் கடலையை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பபிள்ஸ்லாம் கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும். அந்த பபிள்ஸ் அடங்கிடுச்சு அப்படின்னா கடலை சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் பொரிச்ச கடலையை நம்ம தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டு நம்ம ஆற விடணும். ரொம்ப சூடாக சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும். கடைசியாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம பொரித்து அது மேலே தூவிக்கலாம். ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கிறிஸ்பியான மசாலா வேர்க்கடலை செம்மையாக ரெடி ஆகிருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.